Hi, good afternoon and all. Welcome to Spax Academy. எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இந்த வீக் நீங்க ஆல்ரெடி கம்ப்யூட்டர் கண்ட்ரோலோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம வீக்கெண்ட் கிளாஸ் தான் கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபைன் இலக்கியா. ஓகே மேம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்கும்? ஸ்டேட் மாடல், ஸ்டேட் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன், அடுத்தது கண்ட்ரோலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்குள்ளேயும் நமக்கு வந்திருக்கும். ஓகே, இப்போ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் பார்க்கும்போது இந்த டாபிக்ஸ் ஒரு சிலது பார்க்கல, அது நம்ம பார்த்து கண்டினியூஷன் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, ஸ்டேட் மாடல் அண்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன். ஜென்ரலா ஸ்டேட் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்ன? ஸ்டேட் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னாலே நம்ம அது வந்து ஒன் டைப் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் மாடல். அந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் வந்து எது செட் இருக்கும்? தட் இஸ் தி செட் ஆஃப் இன்புட், அவுட்புட் அண்ட் ஸ்டேட் வேரியபிள்ஸ். அது எந்த ஃபார்ம்ல இருக்கும்? ஸ்டேட் வேரியபிள்ஸ் ரிலேட்டட் பை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப இதுல ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னா என்ன? ஓகே, இப்ப இதுல ஸ்டேட் வேரியபிள் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸ்டேட் வேரியபிள்ன்றது இந்த வேரியபிள் whose values evolve over the time. அதாவது state variables are the variable whose values evolve over time in a way that depends on the value first definition சொல்லிடுறேன், அடுத்தது என்னன்னு பார்ப்போம். Depends on the value that they have at any given time and externally imposed value of input variables அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. imposed value of input variables. அதே இது அவுட்புட் வேரியபிள்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? வேல்யூஸ் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்ப ஸ்டேட் வேரியபிள் அப்படின்றது என்ன? இன்புட் வேரியபிள்ஸோட இம்போஸ்டு வேல்யூஸா இருக்கும். அதே இது அவுட்புட் வேரியபிள் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஓகே, இப்ப ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஈக்குலிடியன் ஸ்பேஸ் அப்படின்னு ஸ்பேஸ்னு கேட்டிருக்கலாம், ஆர் ஈக்குலிடியன் ஸ்பேஸ்னு உங்களுக்கு கேட்டிருக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு சிஸ்டமுக்கு எப்படி ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் அப்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்ப ஜென்ரலா ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படின்றத என்ன சொல்லிட்டோம்? ஒரு ஸ்மால், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீனியர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிளை வச்சு அந்த சிஸ்டம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு லீனியர் சிஸ்டம்,
இப்ப இதோட ஸ்டேட் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் என்ன இருக்க போறோம்னா எக்ஸ் டாட் எக்ஸ் ஹியர் ஒய். இப்ப இதுல நமக்கு இது என்ன சிஸ்டம் அப்படின்னா பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த லீனியர் ஸ்பேஸ் ஈக்குவேஷன் அப்படின்றதுக்குரிய சிஸ்டம். அப்ப இந்த பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் வச்சு நம்ம ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த லீனியர் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? ஸ்டேட் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லீனியர் சிஸ்டம். ஆஃப் லீனியர் சிஸ்டம். அதுல லீனியர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் டாட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு a of t into x of t plus b of t into u of t. அடுத்தது y of t அப்படின்றது எப்படி ஃபார்ம் பண்ணும்? that is c of t is into x of t plus d of t into u of t. இது ஜென்ரலா ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த லீனியர் சிஸ்டம். அதுல இன்புட்ஸ் வந்து p நம்பர்னு எடுத்துக்குவாங்க, அவுட்புட்ஸ் வந்து q நம்பர்ஸ்னு எடுத்திருப்பாங்க. ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படின்றது n. இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். இப்ப இதுல ஸ்டேட் வெக்டார் அப்படின்றது என்ன சொல்வோம்? that is the x அப்படின்றது ஸ்டேட் வெக்டார், yன்றது அவுட்புட் வெக்டார், u அப்படின்றது xன்றது என்ன வெக்டார்? ஸ்டேட் வெக்டார். அதே இது u அப்படின்றது இன்புட் ஆர் கண்ட்ரோல் வெக்டார். அடுத்தது y அப்படின்றது அவுட்புட் வெக்டார். இப்ப இதுல ஏ பி சி டின்னு ஒரு 4 வேல்யூஸ் இருக்கு. அதுல ஒவ்வொன்றும் எதுக்கு கரஸ்பாண்டிங்கா வரும்? ஏ அப்படின்றது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஸ்டேட் மேட்ரிக்ஸ். ஸ்டேட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம் ஆர் சிஸ்டம் மேட்ரிக்ஸ். ஒரு சில நேரம் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஏ வேல்யூ பி வேல்யூன்றத பதிலா ஸ்டேட் மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்ப பி அப்படின்றது என்ன மேட்ரிக்ஸ்? இன்புட் மேட்ரிக்ஸ். இன்புட் மேட்ரிக்ஸ்ன்றனால அதோட டைமென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா n கிராஸ் p இன்புட் வேரியபிளோட இருக்கும். இது n கிராஸ் n. அடுத்தது சி அப்படின்றது என்ன அப்படின்னா அவுட்புட் மேட்ரிக்ஸ். அதோட டைமென்ஷன் எப்படி இருக்கும்? q கிராஸ் n. அவுட்புட்னும் போது அதோடது q. அடுத்து டி அப்படின்றது என்ன? ஃபீட் த்ரோ ஆர் ஃபீட் த்ரோ ஆர் ஃபீட் ஃபார்வர்ட் மேட்ரிக்ஸ். ஃபீட் ஃபார்வர்ட் மேட்ரிக்ஸ். இப்ப இன் கேசஸ்ல இப்ப சப்போஸ் எந்த வித டைரக்ட் ஃபீட் த்ரோவும் இல்ல அப்படின்னா எனக்கு டியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகேவா? தேர் இஸ் நோ டைரக்ட் ஃபீட் த்ரோ அப்படின்னா டியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அடுத்தது எக்ஸ் டாட் ஆஃப் டி அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு மீனிங் என்ன? டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. இப்ப ஜென்ரலா இந்த ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே எதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா டைம் வேரியன்ட் சிஸ்டம்ஸ்க்கு தான். டைம் வேரியன்ட் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான். ஓகேவா? அப்ப இதுல இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு டைப் இருக்கும்ல. கண்டினியூஸ் டைம் வேரியன்ட்டுக்கு ஸ்டேட் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? கண்டினியூஸ் டைம் இன்வேரியன்ட்டுக்கு எப்படி இருக்கும்? எக்ஸ்பிளிசிட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதை மட்டும் கரெக்டா நோட் பண்ணிப்போம். ஏன்னா சப்போஸ் நமக்கு வெர்ஷன்ஸ் கொடுத்து கொஸ்டின் மாத்தி கேட்கலாம்ல. வீடியோ நாட் கிளியரா? சப்போஸ் பிளர் ஆச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக் கிளியர் ஆயிடும். கிளியர் ஆயிடுச்சா? வீடியோ இன்னும் கிளியர் ஆயிருச்சா? ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. வீடியோ கிளியர் ஆயிருக்கான்னு அப்டேட் எதுவும் கொடுங்க. ஓகே ஃபைன். ஓகே,
இப்ப சிஸ்டம் டைப் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். கண்டினியூஸ் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமா இருந்தா நமக்கு ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் எப்படி இருக்கும்? எக்ஸ் டாட் ஆஃப் டி ஒய் ஆஃப் டி. எக்ஸ் டாட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் பி இன்டூ யூ ஆஃப் டி. அதே மாதிரி ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி இன்டூ யூ ஆஃப் டி. இது கண்டினியூஸ் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். இது சப்போஸ் கண்டினியூஸ் டைம் வேரியன்ட் சிஸ்டமா இருந்தது அப்படின்னா வேரியன்ட் சிஸ்டமா இருந்தது அப்படின்னா எல்லா வேல்யூமே தட் மீன்ஸ் எக்ஸ் டாட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் டி இன்டூ எக்ஸ் ஆஃப் இன்டூ யூ ஆஃப் டி. அதே இது ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் டி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி ஆஃப் டி இன்டூ யூ ஆஃப் டி. இது கண்டினியூஸ் டைம் வேரியன்ட் ஃபங்க்ஷனுக்கு சிஸ்டம்க்கு. அதே இது சிஸ்டம்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 சிஸ்டம் இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் பண்றதுக்காக. என்னென்ன சிஸ்டம் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட், டிஸ்கிரிட், டைம் இன்வேரியன்ட். டிஸ்கிரிட் டைம் இன்வேரியன்ட் அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஆஃப் கே பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் ஆஃப் கே பிளஸ் பி இன்டூ யூ ஆஃப் கே. அதே மாதிரி ஒய் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ எக்ஸ் ஆஃப் கே பிளஸ் டி இன்டூ யூ ஆஃப் கே. அதே மாதிரி எக்ஸ்பிளிசிட் ப்ரீவியஸா பார்த்த மாதிரி தான் எக்ஸ்பிளிசிட் டிஸ்கிரிட் டைம் வேரியன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா வேரியன்ட் சிஸ்டம் அப்படின்னா x of k plus 1 is equal to a of k into x of k plus b of k into u of k. அதே இது y of k is equal to c of k x of k plus d of k into u of k. அடுத்தது இது discrete time variant and discrete time invariant. இப்ப சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் லாப்லாஸ்லயோ இல்ல இசட் டொமைன்லயோ கேட்டிருக்காங்க, இதே ஸ்டேட் ஃபங்க்ஷன். லாப்லாஸ் டொமைன் எதுக்கு அப்ளை ஆகும்? லாப்லாஸ் டொமைன் ஆஃப் த கண்டினியூஸ் டைம் இன்வேரியன்ட்டுக்கு. அப்ப எனக்கு ஸ்டேட் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? மாடல் எப்படி இருக்கும்? எஸ் இன்டூ, ஏன்னா எக்ஸ் டாட்டுக்கு நம்ம எப்படி மாறும்? எஸ் இன்டூ எக்ஸ் ஆஃப் எஸ் minus x of 0 is equal to a into x of s plus b into u of s. அடுத்தது y of s is equal to c into x of s plus d into u of s. அடுத்தது இது லாப்லாஸ் டொமைன் ஆஃப் த கண்டினியூஸ் டைம் இன்வேரியன்ட். அதே இது z domain of discrete time invariant. அதுக்கு எப்படி வரும்? z into x of z minus z into x of 0 is equal to a into x of z plus b into u of z. Y of z is equal to c into x of z plus d into u of z. Okay, next one. இப்போ எனக்கு கண்டினியூஸ் சிஸ்டம் கண்டினியூஸ் டைம் எல்டிஇ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்ப கண்டினியூஸ் டைம் எல்டிஇ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கண்டினியூஸ் டைம் எல்டிஇ சிஸ்டம்க்கு ஸ்டெபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட் எதுக்கு கீழே வரும்? ஸ்டெபிலிட்டி அப்படின்றத நம்ம எப்படி இது பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஸ்டெபிலிட்டினாலும் சரி ஆர் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னாலும் சரி. நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்
of L continuous time LTA system. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி எல்லாருமே தெரியும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் g of s is equal to k into s minus z1 s minus z2 up to divided by s minus p1 s minus p2 s minus p3 எத்தனை நம்பர் ஆஃப் போல்ஸோ அதை கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பொறுத்து. ஓகே, இப்ப எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ன்றதை நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் அப்படின்னா determinant of si minus a. Determinant of si minus a, that is the denominator of the transfer function is equal to, எப்பயுமே இந்த denominator of the transfer function எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐகன் வேல்யூஸ் இதெல்லாம் மேட்ரிக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஜென்ரலா இந்த ஸ்டெபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன ஸ்டெபிலிட்டி ஒரு சிஸ்டமுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போவோம்? லியப்னோ ஸ்டெபிலிட்டி போவோம். ஓகேவா? இப்ப அடுத்தது பிபி, தட் மீன்ஸ் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்க்கு ஸ்டெபிலிட்டி பார்க்கிறதுக்கு ஒரு இது போவோம். என்ன இது போவோம்? கண்ட்ரோலபிலிட்டி, கண்ட்ரோலபிலிட்டி அப்படின்னா என்ன? ஒரு ஸ்டேட் சிஸ்டம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி, கண்ட்ரோலபிள் அப்படின்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல்ல இருக்கக்கூடிய ஏ அண்ட் பி மேட்ரிக்ஸ் வச்சுதான் சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னா தட் இஸ் rank of b ab a square b up to a to the power of n minus 1 into. இது கண்ட்ரோலபிலிட்டிக்கு செக் பண்ணுவோம். அதே இது அப்சர்வபிலிட்டினா c ca up to ca power n minus 1. அப்சர்வபிலிட்டி எப்படி செக் பண்ணுவோம்? இந்த மாதிரி ca minus 1. ஓகேவா? இது ஜென்ரலா நம்ம கண்ட்ரோலபிலிட்டி அண்ட் அப்சர்வபிலிட்டி கான்செப்ட். ஓகே, இப்ப கண்ட்ரோலபிள் அப்சர்வபிள் எப்படி சொல்லுவோம்? இந்த வேல்யூ வந்து எனக்கு எப்படி இருக்கணும்? ஒரு சிஸ்டம் ஒரு ஸ்பேஸ் மாடல் வச்சு இதோட நான் கண்ட்ரோலபிள் அப்சர்வபிள் எப்படி சொல்வேன்? Video is not clear. லாஸ்ட் 10 மினிட்ஸாவே கிளியரா இல்லையா? எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கா? நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. கண்டினியூ பண்ணலாமா? ஆக்சுவலா கிளியர் ஆயிடும். கண்டினியூ பண்ணலாமா? ஆல்ரெடி நம்ம பார்த்ததோடதே தான் ரீகால் பண்றோம்.
Okay, now it's okay. Okay. இப்போ கண்ட்ரோலபிலிட்டி அப்சர்வபிலிட்டி. இப்போ இந்த கண்ட்ரோலபிலிட்டி அப்சர்வபிலிட்டி கான்செப்ட்ல நமக்கு ஓகே ஏபி இதெல்லாமே சாரி பிஏபி இதெல்லாம் ஃபைண்ட் பண்றோம். எப்ப கண்ட்ரோலபிள் அப்படின்னு சொல்லுவோம்? ஒரு சிஸ்டம் கண்ட்ரோலபிள் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? எஸ், இந்த இடத்துல நம்ம பிஏபி ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் QC நாட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் Q நாட் ஈக்குவல் டு 0. அந்த மாதிரி இருக்கும் போதுதான் நம்ம என்ன சொல்வோம், தட் தி சிஸ்டம் இஸ் கண்ட்ரோலபிள் அண்ட் அப்சர்வபிள் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அதுக்கு ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வேற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து ஓவரால் இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா y of s is equal to c into si minus ad whole inverse x of 0 plus si minus a the whole inverse b into plus t. ஓவராலா g of s எப்படி ஃபார்ம் ஆகும்? c into si minus a the whole inverse b plus d. y of s என்ன சொல்லுவோம்? g of s into u of s. இப்ப ஜென்ரலா நமக்கு கொஸ்டின்ல டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் y of s by u of s ன்னு கேட்டிருந்தா c into si minus a the whole inverse into b. y of s is equal to ஜென்ரலா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த கிவன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? c into si minus a the whole inverse into b. ஓகேவா? அடுத்தது canonical realization அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. canonical realization அப்படின்றது எப்படி அப்படின்னா, இது நம்ம ப்ரீவியஸா பார்த்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. பார்க்கல அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. பார்த்திருந்தோம் அப்படின்னா ரிகால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு கொஸ்டின்ல ஒரு canonical realization அப்படின்ற வேர்டை வச்சு எப்படி நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராப்பர் எப்ப அப்படி மட்டும்தான் ஸ்டேட் ஸ்பேஸ் இது மட்டும்தான். அதே மாதிரி இப்போ 4 டைமென்ஷனல் சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் கொடுப்போம். ஓகேவா? அப்ப இதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா, g of s is equal to n1 s cube plus n2 s square plus n2s plus n4. இது வந்து n1 n2 n3 n4ன்றது எல்லாமே வந்து நியூமரேட்டர் ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி டினாமினேட்டர் எப்படி இது பண்ணும்? s to the power of 4 plus d1 s cube plus d2s square plus d3s plus d4. இது g of s ஓட ரெப்ரசன்டேஷன். அப்ப g of s ஓட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா இது canonical representationல எப்படி ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலுக்கு சேஞ்ச் பண்ணணும். எப்படி ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலுக்கு சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா, then x dot of t is equal to, இதுலயே ரெண்டு இது இருக்கு, கண்ட்ரோலபிள் canonical ஃபார்ம், அப்சர்வபிள் canonical ஃபார்ம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறது கண்ட்ரோலபிள் canonical ஃபார்ம். கண்ட்ரோலபிள் canonical ஃபார்ம் அப்படின்னும் போது 0 1 0 0. ஏன்னா ஆல்ரெடி 4 இதுன்னு சொல்லிட்டோம். அப்ப 0 0 1 0 அகைன் 0 0 0 1.
அப்ப வேரியபிள்ஸ் எப்படி வரும்னா minus d4 denominator d4 minus d3 minus d2 and then minus d1 x of t plus 0 0 0 1 into u of t. அடுத்தது என்ன வரும் அதே மாதிரி y of t is equal to 0 0 0 1 x of t, sorry, n1 n4 n3 n2 n1 into x of t. இது எதுக்கு this state space realization for the controllable canonical form. அதே இது observable canonical form ஆ இருந்தது அப்படின்னா observable canonical form ஆ இருந்தா x dot of t is equal to அப்படியே opposite d4 1 0 0 minus d3 0 1 0 minus d2 0 0 1 minus d1 x of t plus n4 n3 n2 n1 எந்த இடத்துல சேஞ்ச் வருது அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க u of t. அடுத்தது y of t is equal to 0 0 0 1 into u x of t. This is for the observable canonical form. controllable canonical form எப்படி வரும் observable canonical form எப்படி வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. Yes. Yeah. Yes. Got it. Okay. Yeah. These options already suggested, but most of the inputs are usually not these options. People suggest designing. ஓகே நெக்ஸ்ட் ஒன் இது canonical form கான்செப்ட் கீழ வரும். இப்போ இதே இது ஃபீட்பேக் வச்சு வருது அப்படின்னா எப்படி வரும் ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபீட்பேக் சப்போஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்ததுலேயே ஃபீட்பேக் கே அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா with feedback அப்படின்னா x dot of t is equal to a plus bk into I minus bk the whole inverse into c x of t. Y of t is equal to I minus dk the whole inverse c into x of t. இது நோட் பண்ணிக்கோங்க வித் ஃபீட்பேக் ஓட வரக்கூடிய ஸ்டேட் ஸ்பேஸ் ஃபார்ம்.
ஓகே, இந்த சப்ஜெக்ட் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் சிஸ்டமோட இதுக்கு தான் வரும். ஓகேவா? ஆக்சுவலா வந்து நம்மகிட்ட டிஎன்இபிலேயே அகைன் நோட்டிபிகேஷன் தான் இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ கூட ஆப்ஷன்ஸ் இருந்து வித்தின் 2 months வரும். Okay, next one. Next one, moving object example. Moving object example. Moving object example அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, நெட்வொர்க் அண்ட் பவர் இஷ்யூவா இருக்கு. நான் உங்களுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணவா? அதர்வைஸ் இது உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கா? இது உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்குன்னா கண்டினியூ பண்ணுவோம். அதர்வைஸ் உங்களுக்கு கட் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்றேன். m into double dot of y of t is equal to u of t minus b into y dot of t minus k into y of t. y double dot of t வந்திருந்தாலே இது என்ன ஃபங்க்ஷன்? ஆக்சலரேஷன். அதே இது y dot of t அப்படின்றது வந்து என்ன ஃபங்க்ஷன் வரும்? வெலாசிட்டி. அப்ப u of t அப்படின்றது என்ன? நமக்கு அப்ளைடு ஃபங்க்ஷன். இது என்ன அப்படின்னா மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்குரிய எக்ஸாம்பிள். அப்போ மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்குரிய எக்ஸாம்பிள் அப்படின்னும் போது x1 dot of t x2 dot of t is equal to 0 1 minus k by m minus b by m x1 of t x2 of t plus 0 1 by m. This is u of t. இப்போ next y of t அப்படின்றது என்ன வரும்? x1 of t எது ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். x2 of t அப்படின்றது பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதே இது ஓகே, உங்களுக்கு வீடியோ கிளியர் தானே? இதுல ஓகே தானே? கண்டினியூ பண்ணா x2 of t அப்படின்றது x1 dot of t, that is velocity of object. அதே இது x3 of t is equal to x2 double dot of t, that's equal to acceleration of output. Acceleration of the object. Next one, y of t. y of t ன்றது output position நம்ம பார்க்கக்கூடியது. y of t அப்படின்றது என்னது? output position பார்க்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோலபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூவிங் ஆப்ஜெக்ட் எந்த விதா இருந்தாலும் சரி, m அப்படின்றது என்னன்னா மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்ப மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கு இது எந்த இதுல இருந்து வந்தது அப்படின்னா தட் இஸ் பியும் கண்ட்ரோலபிள் செக் பண்றோம் அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அதை மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா கண்ட்ரோலபிலிட்டி டெஸ்டோட
மேட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? அது என்ன வரும் அப்படின்னா 0 1/m 1/m மைனஸ் b/m². அதே மாதிரி அப்சர்வபிலிட்டி டெஸ்டோட மேட்ரிக்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அப்சர்வபிலிட்டிக்கு எப்படி வரும்? CCE that's equal to C எப்படி வரும் 1 0. அதே மாதிரி 1 0 A யோட வேல்யூ ஆல்ரெடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 0 1 minus k/m minus b/m. அப்போ ஓவரால் என்ன வரும் that's equal to 1 0 0. இந்த ரெண்டு that means மூவிங் ஆப்ஜெக்டோட சிஸ்டமுமே எனக்கு எப்படிதான் இருக்கும் அப்படின்னா the system is both controllable and observable. அதே மாதிரி இப்ப சப்போஸ் எனக்கு பெண்டுலம் சிஸ்டம், பெண்டுலம்ன்றது நான் லீனியர் சிஸ்டம், அந்த நான் லீனியர் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பெண்டுலமோட எக்ஸாம்பிள் that is classical non-linear system, that is simple forced pendulum அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஸ்டேட் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா x1 dot of t is equal to x2 of t. அதே இது x2 dot of t is equal to minus g/l into sin x1 of t minus k/l into x2 of t. அப்ப x1 of t அப்படின்றது என்ன theta of t. theta of t னா angle of pendulum. அதே இது x2 of t அப்படின்றது என்ன rotational velocity of the pendulum. rotational velocity of the pendulum. அதே இது x2 double dot of t அப்படின்றது என்ன வரும் dot of t is equal to x1 double dot, that is acceleration of the pendulum. ஓகேவா? அப்ப ஓவரால் இதோட எக்ஸ்பிரஷன் எப்படி வரும் எனக்கு x1 x2 is equal to equilibrium position போட்டோம் அப்படின்னா that is n pi. இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதே இது x dot of t வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா x2 of t minus g/l sin x1 of t minus k/ml x2 of. இது ஃபுல்லா நமக்கு கண்ட்ரோலபிலிட்டி அண்ட் அப்சர்வபிலிட்டி கான்செப்ட் கீழே வரும். Okay, next one. ஓகே, போல் பிளேஸ்மெண்ட் வயா ஸ்டேட் ஃபீட்பேக். போல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றத எப்படி இது பண்ணும் வயா ஸ்டேட் ஃபீட்பேக். இப்ப பார்த்தோமா ஃபீட்பேக் வச்சு வந்துச்சுன்னா எனக்கு சிஸ்டம் எப்படி இது பண்ணணும்னு பார்த்தோமா அதே மாதிரி தான் இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏயோட போல்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த போல்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த போல் லொகேஷன்ஸை வந்து சிஸ்டம் ரெஸ்பான்சஸ் என்னென்ன பார்க்கணும், அஃபெக்ட் பண்ணக்கூடியது என்னென்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி, கன்வர்ஜென்ஸ் ரேட், கமாண்ட் அண்ட் தென் நாய்ஸ் இம்யூனிட்டி, இது எல்லாமே பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் a minute.
Actually, we are using most of the time CMC. That's why just before the call. Just ஓகே, இப்போ போல் பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா போல் பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல நம்ம எப்படி நம்ம இது பண்ணுவோம் வயா ஃபீட்பேக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டோம். வயா ஃபீட்பேக் கண்ட்ரோல்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போல் பிளேஸ்மெண்ட் மெத்தடோட அப்ளிகேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ எப்படி அப்ளை பண்ணுவோம்? ஜென்ரலா போல் பிளேஸ்மெண்ட் மெத்தட்னாலே இது ஃபேஸ் வேரியபிள் கெனானிக்கல் ஃபார்ம்ல இப்போ பார்த்தோம்ல ப்ரீவியஸா அதே ரெப்ரசன்டேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, போல் பிளேஸ்மெண்ட் மெத்தட் மட்டும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிட்டைசேஷன். டிஸ்கிரிட்டைசேஷன்னா என்ன? டிஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்னா என்ன? ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்ல டிஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லீனியர் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ஆக்சுவலா நமக்கு டேர்ம் கிடையாது, ஒரே ஒரு இடத்துல மட்டும் இதுல கேட்டிருந்தாங்க. தட் இஸ் டிஸ்கிரிட்டைசேஷன் ஆஃப் த நார்மல் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. தட் இஸ் அது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி வேல்யூ வச்சு நம்ம இது பண்றோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பண்ணக்கூடிய ஏ மேட்ரிக்ஸ் வச்சுதான் அந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ போல் பிளேஸ்மெண்ட் நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இந்த டிஸ்கிரிட்டைசேஷன் எல்லாமே முடிச்சுக்கலாம். Discretization of linear state space model. ஓகே, இப்போ 1 hour கிளாஸ் பார்த்துட்டு அடுத்த 1 hour இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். 3 hours கொஞ்சம். ஓகே, இந்த கண்டினியூஸ் டைம் மாடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸ் டைம் மாடல் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? எக்ஸ் டாட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் பி இன்டூ யூ ஆஃப் டி பிளஸ் டபிள்யூ ஆஃப் டி. இந்த டபிள்யூ ஆஃப் டி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒயிட் நாய்ஸ் சோர்சஸ். சப்போஸ் நாய்ஸோ இல்லைன்னா பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிஸோ இருந்துச்சு அப்படின்னா இந்த டினோஷன்ஸ் வரும். இப்போ ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இது வந்து எதுக்கு சொல்றேன்னா ஈஸி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியோ இல்ல ஒயிட் நாய்ஸோட சோர்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா இது தேவைப்படும். டி இன்டூ யூ ஆஃப் டி பிளஸ் பி ஆஃப் டி. பி ஆஃப் டி அப்படின்றது என்ன அப்படின்னா பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி, அதோட டினோஷன் என்னன்னா என் ஜீரோ கமா ஆர். அது இது டபிள்யூ ஆஃப் டி அப்படின்றது என்ன அப்படின்னா என் ஆஃப் ஜீரோ கமா யூ. ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏடி பிடி சிடி அப்படின்னு சொல்லி வேல்யூக்கு அசைன் பண்ணுவோம். அப்ப ஏடி அப்படின்றது என்ன அப்படின்னா நத்திங் பட் இ டு தி பவர் ஆஃப் ஏ டி. பிடி அப்படின்றது இந்த டாபிக் மெயினா வந்து ஈஸி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஏடி மைனஸ் ஐ. அது எது சிடி அப்படின்னா சி தான், டிடி அப்படின்னா டி தான். ஓகேவா? இப்ப இதுல ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்றது ஏ டு தி பவர் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி இது பண்ணிருப்போம்.
ஓகேவா? டிஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டு நார்மல் நாய்ஸோட டிஸ்கிரிட்டைசேஷன்னா ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இஸ் QD is equal to AD into AD the whole inverse QD. ஓகேவா? ஓகே. போல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றத என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபுல் ஸ்டேட் ஃபீட்பேக்னு சொல்லலாம், அதர்வைஸ் போல் பிளேஸ்மெண்ட் மெத்தட்னு சொல்லலாம். அதை யூஸ் நோட் பண்ணிட்டீங்கல்ல. இப்ப போல் பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்றத என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபுல் ஸ்டேட் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா தட் இஸ் த க்ளோஸ்டு லூப் போல்ஸை வந்து ப்ரீடிட்டர்மைன் லொகேஷன் இன் எஸ் பிளேன்ல இது பண்ணுவோம். அது நம்ம பாக்குறதுக்குமே என்ன சிஸ்டமான்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு 0 1 -2 -3 எக்ஸ் பிளஸ் 0 1 u. ஓகேவா? இப்ப இதுல அன்கண்ட்ரோலபிள் சிஸ்டம் has open loop poles. Uncontrollable system has open loop poles. Open loop poles ஓட வேல்யூ என்ன வந்திருக்கும்? Si minus a determinant of si minus a find out பண்ணணுமா? என்ன எக்ஸ்பிரஷன் வரும்? s square plus 6s plus 5 is equal to 0. சால்வ் பண்ணோம் அப்படின்னா s is equal to -1, s is equal to -5 ன்னு கிடைக்கும். அப்ப இது ஃபர்ஸ்ட் இது. அடுத்தது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா si minus a minus bk அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுவோம். si minus a minus bk. si minus a minus bk. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் si minus a ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி போட்டிருப்போமா, அதே இதுல அப்படியே s அடுத்தது -1 si minus போது 0 -1 -1 வந்துடும். அடுத்தது 2 plus k1 அடுத்தது இங்க s plus 3 plus k2. இப்ப இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? s ஸ்கொயர் பிளஸ் 3 plus k2 into s plus 2 plus k1. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? kன்றது என்ன? k1 k2வா? இப்ப இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? இது இப்ப நான் இந்த வேல்யூவை நான் மேட்ச் பண்ணணும். k1 k2 இந்த ரெண்டு வேல்யூ நான் மேட்ச் பண்ணணும். எப்படி நான் மேட்ச் பண்ணலாம்? எனக்கு ஆல்ரெடி இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தெரியும். இந்த k1 அண்ட் k2 ஓட வேல்யூ என்னவா இருந்தா எனக்கு இது மேட்ச் ஆகும். k1 3 இருந்தா 2 plus 3 போட்டோம்னா 5 கிடைக்கும். அதே மாதிரி k2 என்னவா இருந்தா இங்க எனக்கு 3 கிடைக்கும், 6 கிடைக்கும். 3 இருந்தா 6 கிடைக்கும். ஸோ ஒரு போல் பிளேஸ்மெண்ட் போது இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷனோட கம்பைன் பண்ணி நான் k1 அண்ட் k2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்ப k1 k2 ஓட வேல்யூ எனக்கு அப்ராக்சிமேஷனா என்ன வேல்யூ இருக்கணும்? 3,3 இருக்கணும். ஸோ ஒரு எக்ஸாக்டா ஒரு போல் பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபீட்பேக் வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு k வேல்யூஸை நான் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியணும். ஓகேவா? ஓகே, இப்போ என்னென்ன பார்த்திருக்கோம்? ஸ்டேட் மாடல், ஸ்டேட் ஈக்குவேஷன், கண்ட்ரோலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி அண்ட் தென் ஸ்டேட் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் அண்ட் தென் போல் அசைன்மெண்ட் பார்த்திருக்கோம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் இதுல நம்ம ஓஎஸ்ஐ மாடல், டேட்டா லிங்க் கண்ட்ரோல் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் 1 hour கிளாஸ் வந்து பிளான் பண்ணி ஷெட்யூல் சென்ட் பண்றேன். அதுக்கு அடுத்து நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஆக்சுவலா 2 செஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். 1 hour தியரி கிளாஸ் இருக்கும். அடுத்தது வந்து இன்னைக்கு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகேவா? எப்பயும் சாட்டர்டே கிளாஸ் நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம்.
1 hour கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் 1 hour செஷன்ல வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. லாஸ்ட் ஸ்டெப் வேற ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸா நம்ம ஃபார்ம் பண்ண மாதிரியே தான். இப்போ இது ஃபீட்பேக் அப்படின்னும் போது நான் கான்செப்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கேன்ற ஒரு வேர்டுக்கு வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் K1 K2 ஆட் ஆயிருக்கு. அப்ப அந்த K1 K2 ஆட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்? S ஸ்கொயர் பிளஸ் 3 பிளஸ் K2 இன்டூ எஸ் பிளஸ் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஸ்பிளிட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. S ஸ்கொயர் டேர்ம் எஸ் டேர்ம் அண்ட் தென் கான்ஸ்டன்ட். அப்ப இது ஈக்குவல் டு 0 போது நம்ம ஆல்ரெடி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப எக்ஸாக்ட் போல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா எனக்கு K1 வேல்யூ K2 வேல்யூ என்னவா இருந்தா எனக்கு இதுல பிளேஸ் ஆகும் அப்படின்றது தான் கான்செப்ட். அப்ப இதை நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். S ஸ்கொயர் கரெக்டா இருக்கு, S ஸ்கொயர் தான் இருக்கு. K1 K2 என்ன வேல்யூ இருந்தா எனக்கு ஈக்குவேஷன் ஈக்குவல் ஆகும்னு பார்க்கணும். அப்ப எனக்கு K2 வேல்யூ என்னவா இருந்தா எனக்கு 6 வரும், 3 இருந்தா வருமா? ஆல்ரெடி இங்க 3 இருக்கு. அப்ப K2 வேல்யூ 3 இருந்தா எனக்கு 6 கிடைக்கும். அடுத்தது 2 ஆல்ரெடி இருக்கு, K1 வேல்யூ 3 இருந்தா எனக்கு 5 கிடைக்கும். ஓகேவா? சோ இதுதான் கான்செப்ட். அப்ப K1 K2 வேல்யூ 3,3. ஓகேவா? ஆஃப்டர்நூன் போல நெக்ஸ்ட் 1 hour கிளாஸ் இருக்கும். ஈவினிங் வந்து ப்ராப்ளமேட்டிக் இருக்கும் 1 hour. Thank you all. Thank you. Thank you. ஷெட்யூல் உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. Thank you all. This is for easy and triple A students. ECE டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் கான்செப்ட்ஸ் வந்து வரும். ட்ரிபிள் இக்கு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் ஆஃப் ப்ராசஸஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் டாபிக் வரும். ECE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ்னு ஒரு டாபிக்ல வரும். ஓகேவா? Thank you all. Going to end now.